சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து பொதுவான சமூக வழிபாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இறைவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் பல்வேறு நன்மைகளை பல்வேறு மனிதர்கள் வழியாக செய்து கொண்டிருக்கின்றார். அந்த இறைவன் இயேசுவிடம் நம்முடைய தேவைகளையும் வெற்றிகளையும் எடுத்து வைப்போம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தம்மை அன்பு செய்தவர்களையும் நாம் பிறரை அன்பு செய்தவர்களையும் சந்திக்கின்ற பொழுது மனதிலே ஒரு ஆனந்தம், உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே ஒரு ஆனந்தம், மனதிலே ஒரு நிறைவு. நம் மக்களை சந்திக்கிறோம், தாய் வீட்டிற்கு செல்வது போல ஒரு உணர்வு. நான் நினைத்தேன், உங்களை எல்லாரும் சந்திக்கின்ற பொழுது எனக்குள்ள இருந்த எல்லா கவலைகளையும் மறந்து அன்புதான் மிக ஒரு ஆழமாக இருந்தது என்பதை நான் உணர்ந்தேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நன்றாக இருக்கிறீர்கள் என்பதை நான் உணர்கிறேன். உங்களுக்காக தினமும் நான் ஜெபிக்கிறேன். என் ஜெபத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏன் தெரியுமா? ஏன் ஆசீர்வதித்திருக்கிறார்? எல்லா நாளும் ஆசீர்வதிக்கிறார். ஏன் இந்த நாள் ஆசீர்வதித்திருக்கிறார்னா, நேற்றைய தினம் முழுவதும் பயங்கரமான மழை பெய்தது என்று சொன்னார்கள். இன்று கடவுள் மழை இல்லாமல் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து வந்திருக்கிறார். இதுவே பெரிய ஆசீர்வாதம் என்று நான் கருதுகிறேன். ஆண்டவருக்கு ஜோரா கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய தலைப்பை தொடக்கத்திலேயே இன்று ஒரு சில சிந்தனைகளை நமக்கு கொடுத்தார்கள். தொடக்க முன்னுரையிலே. ஆனால் இன்று நான் எப்படி இந்த மறைவுரையை தொடங்க வேண்டும் என்று நான் ஆசித்த பொழுது தலைப்பு என்ன? யாரை பற்றி சிந்திக்க போகிறோம்? எங்களுக்கு இன்னொரு இரட்டிப்பான ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, என் மண்ணினுடைய, அதாவது நாங்கள் பிறந்து வளர்ந்து இன்று நம்ம எல்லோருக்கும் விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம் இருப்பது போல எங்களுக்கு இரண்டாவது தந்தை, விசுவாசத்தின் தந்தையாக இருப்பவர் அருளானந்தர் என்பதிலே நாங்கள் பெருமகிழ்வு கொள்கிறோம். தந்தை நிறைவேற்றக்கூடியவரும் அந்த மண்ணை சார்ந்தவர் தான். அது என்னமோ தெரியவில்லை, கடவுள் அற்புதமாக எடுக்கணும். நான் கேட்ட எந்த புனிதர் பாதம் அருளானந்தர் என்று சொன்ன உடனே நாங்கள் பூரிப்படைந்தோம். காரணம் என்ன என்றால், இது எங்களுக்காக கடவுள் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதை நான் உணர்ந்தேன். அவரை பற்றி பேசுவதிலே நான் எந்த அளவு மையமும் இல்லாமல் உறுதியோடு உங்களுக்கு இந்த செய்தியை வழங்க முடியும். எதிர்நோக்கின் திரு பயணிகள், அதாவது நாம் ஒரு திரு பயணிகளாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த எதிர்நோக்கினுடைய திரு பயனுடைய பின்புலம் என்ன? ஏன் திருத்தந்தை இந்த ஜூபிலி ஆண்டை 2025 ஜூபிலி ஆண்டை இந்த ஒரு தலைப்பினை சிந்திக்க வேண்டும்?
திருத்தந்தை இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார். ஏறக்குறை 8 நாள் தியானிச்சிருக்கிறோம். இதனுடைய பின்புல ஏன் திருத்தந்தை இந்த தலைப்பை எடுக்க வேண்டும்? ஏன் எடுக்க வேண்டும்? ஏன் நம்முடைய தந்தை இந்த தலைப்பை கொடுக்க வேண்டும்? யோசிப்பீங்களா? இருக்குது பிரியமானவர்களே, இதனுடைய பின்புலம் என்ன? ஏன் திருத்தந்தை இந்த தலைப்பை எடுத்தார் என்றால், சபை உடையார் புத்தகத்தை எடுத்தோம் என்றால் அதிகாரம் 1 11 வரைக்கும் படித்தோம் என்றால் எல்லாமே வீண் என்று சபை உரையாளர் சொல்லுகிறார். குறிப்பாக 1:8 ஒரு சலிப்பு தன்மையை வாழ்க்கையிலே உணர்கிறார். ஒரு சலிப்பு தன்மை. என்னடா ஒரே மாதிரியா என் வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், இதுதான காலையில் எழுந்த உடனே மாலை வரைக்கும் இப்படியே தான் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு சலிப்பு தன்மை எல்லாரும் மத்தியிலே இருக்கிறது பிரியமானவர்களே. இதையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது அவர் சொல்லுவார், ஞாயிறு தோன்றுகிறது, மறுநாயில் வருகிறது, மழை பெய்கிறது, கடலை எல்லாம் நிரப்பது கிடையாது என்று அற்புதமான வார்த்தையை சொல்லுவார். ஒரு விரக்தி அடைந்த ஒரு வார்த்தையாக இருக்கும் பிரியமானவர்களே. ஆனால் அவர் விரக்தி அடையவில்லை. அதே அந்த புத்தகத்தில் 12வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். 12, 13, 14 சொல்லப்படுகிறது. என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் வாழும் வரைக்கும் உங்களை படைத்த தெய்வத்தை நினைங்கள் என்று சொல்லுகிறார். அதை போல அவர் ஆழமாக சொல்லக்கூடியது என்ன என்றால் பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, கடவுளுக்கு அஞ்சி நடந்து பயந்து கீழ்ப்படிந்து வாழுங்கள் அவருடைய வார்த்தைக்கு. ஏனென்றால் நம் ஒவ்வொருடைய செயலுக்கும் ஒரு நாள் தீர்ப்பு உண்டு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம் ஒவ்வொருடைய செயலுக்கும் ஒரு நாள் தீர்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் பயத்தோடும் அச்சத்தோடும் வாழாமல் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள் என்று சொல்கிறார். இப்ப கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதுதான் பிரியமானவருடைய முதல் தொடக்கம், இந்த எதிர்நோக்கு பயணத்தின் தொடக்கம். ஏன் நம்முடைய திருத்தந்தை கொடுக்கிறார் என்றால் 3 முக்கியமான நிகழ்வு இருக்கிறது. 1, நம்முடைய திருத்தந்தை இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், நாம் நன்றாக தெரியும் கோவிட்-19க்கு அப்புறம் நிறைய உறவினர்களை இழந்திருக்கிறார். நிறைய உறவினர்கள் இழந்திருக்கிறோம். நம்மளே அதை ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை சந்தித்தோம். அந்த தொற்று நோயானது நம்மை முழுவதுமாக ஆட்கொண்டது போல இதிலிருந்து எப்படி நாம் விடுதலை பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கையற்ற நிலையிலே பிரியமானவர்களே, முதல் பின்புலம் என்ன என்றால், ஆண்டவர் திருத்தந்தை வழியாக உணர்த்துவது, நீங்கள் எதிர்நோக்கின் பயணிகள் என்று சொல்ல விரும்புகிறார். உங்களுடைய நம்பிக்கையற்ற தன்மையை விட்டுவிட்டு நீங்கள் எதிர்நோக்கி ஒன்றை காத்திருக்கிற பயணிகள் என்று. 2வது நாம் பார்க்கிறோம், இன்று எங்கு பார்த்தாலும் போர் பதற்றம், மக்கள் கண்ணீரும் கவலையோடும் காத்துக் கொண்டிருக்கிறார். என்ன நடக்கப் போவது என்று தெரியாது. இந்த வாழ்க்கை எப்போ முடிய போகிறது என்று தெரியாது பிரியமானவர்களே. அவர்களுக்காகவும் இந்த தலைப்பானது எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய பின்புலம் இதுதான். அப்ப என்ன சொல்ல வருகிறார் திருத்தந்தை? இதன் வழியாக நாம் அனைவரும் இந்த உலகத்திலே எதிர்நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். விரக்தி அடைந்த வாழ்வு அல்ல, தோற்ற வாழ்வு அல்ல, நம்பிக்கையற்ற வாழ்வு அல்ல, மாறாக நம்பிக்கை நிறைந்த வாழ்வோடு நாம் எதிர்நோக்கி இந்த உலகத்திலே பயணித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதைத்தான் முதல் வாசகத்தில் அழகாக படித்தோம். விண்ணகம் நம் தாய்நாடு பிரியமானவர்களே. எத்தனை தடவை நாம் சிந்தித்திருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையுடைய சூழ்நிலைகள், சவால்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை பின்தள்ள வைக்கும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை விட்டு விலக வைக்கும். அதுதான் இந்த உலகத்தினுடைய சாத்தானுடைய வேலையா இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, நீங்கள் எதிர்நோக்கி திருப்பயணிகள். அழகாக நாம் பார்க்கிறோம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தொடக்க நூல் அதிகாரம் 17 நாம் பார்க்கிறோம். 17 அங்கு என்ன சொல்லப்படுகிறது? குறிப்பாக அதையே பவுலடிகள் எழுதியிருப்பார். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 4 அவர் எழுதியிருப்பார். என்ன சொல்கிறார் என்றால், ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குறுதி என்ன? உன்னுடைய வழிமறைவினர்கள் பெரிய இனமாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். தன்னுடைய எதிர்நோக்கில நம்பிக்கையற்ற நிலையில் அல்ல, மாறாக அது நடக்குமா நடக்காதா என்று தெரிந்தும் ஆபிரகாம் எதிர்நோக்கி பயணித்தார். இன்று அவருடைய வழிமுறைகள் வளர்ந்திருக்கிறது என்றால் அவருடைய எதிர்நோக்கி பயணித்தான் பிரியமானவர்களே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, 2 மக்கபேரு அதிகாரம் 2 மக்கபேரு என்னங்க? எடுத்து இந்த வார்த்தையை வாசிங்க. 2 மக்கபேரு அதிகாரம் 7 இறை வார்த்தை 14 வாசியுங்கள். இன்னும் ஆழமாக நமக்கு இந்த எதிர்நோக்கியுடைய பயணத்தை இன்னும் ஆழமாக நாம் புரிந்து கொள்ளலாம். 7:14 அவர் இறக்கும் தருவாயில்
கடவுள் மீண்டும் என்னை உயிர்த்தெழச் செய்வார் என்று மனிதர் கையிலே இறப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். யாருன்னா அந்த பகுதியில யாரை பற்றி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு தாயும் 7 சகோதரர், அவருடைய பிள்ளைகள் 7 பேருமே ஒன்றின் பின் ஒன்றாக இறந்து போய்வார்கள், வெட்டி கொன்று விடுவார்கள். ஆனா ஒவ்வொரு தடவையும் இந்த தாய் நம்பிக்கை ஊட்டி வருவார். உன்னை படைத்த தெய்வம் உன்னை காப்பாற்றுவார், உன்னை உயிர்த்தெழச் செய்வார் என்று சொல்லி அந்த தாய் ஊக்கத்தை கொடுத்து வருவார். அந்த தாயும் துணிந்திருந்தால் பிரியமானவர்களே, இதுதான் உண்மையான விசுவாசம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சிறந்த உதாரணம். இந்த எதிர்நோக்கியுடைய திருப்பயணத்தினுடைய சிறந்த உதாரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதிர்நோக்கி பயணித்தார். தன் வாழ்க்கையிலே சாவை நோக்கி பயணித்தார். மும்முறை அறிவித்தார். மத்தேயு 16:21 பார்க்கிறோம். மூப்பர்களிலும் தலைமை குருக்கள் மத்தியிலுமே நான் என்ன செய்ய போகிறேன்? நான் சித்திரவதை செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டு காயப்பட்டு இறந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லி மும்முறை அறிவித்தார். பிரியமானவரே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய எதிர்நோக்கி பயணத்தில் தெளிவாக இருந்தார். அவர் பயப்படவில்லை, அவர் கலங்கவில்லை, துன்பத்தை கண்டு ஓடிவிடவில்லை. வாழ்க்கையில் நாம் இந்த துன்பத்தை கண்டு ஓடிவிடுகிறோம், பயப்படுகிறோம். பிரியமானவரே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு உறுதியான செய்தி கொடுக்கிறார். என்ன செய்தி கொடுக்கிறார் என்றால், நீங்கள் எதிர்நோக்கியும் பயணிகள், என்னை போல நீங்கள் பின்பற்றுங்கள். என் சாவு எனக்கு முன்பாக இருந்தது, ஆனால் எனக்கு நன்றாக தெரியும் என் தந்தையை உயிர்த்தெழச் செய்வார் என்று. பிரைஸ் தி லார்ட். இதுதான் நம் விசுவாசம். பிரியமானவர்களே, நம் தந்தை நமக்கு உயிர்த்தெழச் செய்வார், நம் தந்தை நமக்கு விண்ணகம் கொடுப்பார். நாம் நம்பிக்கையிலே ஒருபோதும் தளராமல் பயணிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதுதான் பின்னணி. இதை வைத்துதான் திருத்தந்தை இதை அறிவித்திருக்கிறார். நான் மீண்டுமாக ஒரு இறைவார்த்தை சொல்லுகிறேன். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 5:1-2 வாசியுங்கள், 5 வாசியுங்கள். இது இன்னும் ஆழமாக நமக்கு தெளிவு நிறைந்த ஒரு செய்தியை கொடுக்கலாம். ரோமியர் 5:1-2. பிரியமானவர்களே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையே இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளோடு நல்வுறவு கொண்டுள்ளோம். அதிலே அருள்வாவை பெற்றிருக்கிறோம், நிறைவு காணுகிறோம். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அதுக்கப்புறம்? அதிலே நாம் எதிர்நோக்கி பயணிக்கின்ற பொழுது நமக்கு நிறைவு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். நிறைவு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப நாம் நம்பி இருக்கிற தெய்வத்தை நாம் நோக்கி பயணிக்கின்ற பொழுது மீண்டும் 5:5 வாசியுங்கள். இன்னும் தெளிவாக புரியும் நமக்கு. 5:5 வாசியுங்கள். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. பிரியமானவர்களே, நாம் நம்பி இருக்கிற எதிர்நோக்கு என்ன? நம்முடைய திருப்பயணம் என்ன என்றால், இம்மண்ணுலக வாழ்வில் இருந்து விண்ணகம் செல்வது வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சியம். இந்த லட்சியத்துக்காக தான் இந்த உலகத்திலே போராடி கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனா இதையெல்லாம் கடந்து போனோம் என்றால் ஏமாற்றம் தரக்கூடியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அல்ல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஏமாற்றம் ஒருபோதும் கொடுக்க மாட்டார். அவர் விண்ணக வாயிலே இருந்து நம் ஒவ்வொருவரையும் வரவேற்கக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம் செயல்பாடுகள் சரியாக இந்த உலகத்தில் இருந்தது என்றால், இந்த உலகத்தினுடைய சிக்கலிலிருந்து நாம் விடுதலை பெற்றோம் என்றால் நாம் விண்ணகம் நிச்சயமாக சொல்லுவோம். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நான் பிரியமானவர்களே, இதற்கு பிறகுதான் புனித அருளாண்டரை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். இதையெல்லாம் விவிலியத்தின் பின்னணியில யோசித்து பார்த்தேன். ஏன் திருத்தந்தை இப்படி சொல்லியிருக்கலாம்? இந்த ஆண்டிலே இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை கொடுத்திருக்கலாம். நம் தந்தையும் இதை யோசித்திருக்கிறார் என்றால் இதில் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. நமக்கு தேவையானது சொல்லுகிறார்கள். மீண்டும் பேண்டமிக் வரும் என்று சொல்லியிருக்கிறார். தெரியாது. ஆனால் எத்தனை பேண்டமிக் வந்தால் நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருந்து இறைவனை உறுதியாக பிடித்து பயணிக்க வேண்டும். தெரியமானது இதுதான் நமக்கு கொடுக்கக்கூடிய உறுதியான செய்தி. புனித அருளானந்தரை பற்றி நீங்கள் தெரிந்திருக்கிறது நிறைய இருக்கா? தெரிந்திருக்கிறீங்களா? தெரியலையா? எவ்வளவு தூரம் தெரிந்திருக்கிறீங்க புனித அருளானந்தரை பற்றி? நம்ம எல்லாரும் போயிருக்கிறோம். அதாவது ஜான் பால் II நம்முடைய திருத்தந்தை செயின்ட் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க. நம்முடைய இந்திய நாட்டினுடைய புண்ணிய தலம் எது என்று கேட்டிருக்கிறாங்க. புண்ணிய தலம் எது? ஏன் ஒரு புண்ணிய தலம் புரியுங்க? என்னமா வேளாங்கண்ணி எல்லாம் போறோம், அதெல்லாம் புண்ணிய தலம் இல்லையா? ஏன் வேளாங்கண்ணி போறது புண்ணிய தலமா இல்லையா? இல்லாம இருக்கும். அதுவும் புண்ணிய தலம் தானே.
திருத்தலம் அன்னை மரியா காட்சி கொடுத்தது. இது புண்ணிய தலம் என்றால் ரத்தம் சிந்தியது. அதுதான் சொன்னார் திருத்தந்தை அற்புதமாக, இது இரண்டாவது கல்வாரி மலைமூட என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமிக்க பிள்ளைகளாக நாம் இந்த மண்ணிலே ஒரு புனித நமக்காக நம் விசுவாசத்திற்காக தன்னுடைய இயேசு கிறிஸ்துவை நம்பி அந்த வாழ்வுக்காக தன் ரத்தத்தை சிந்தித்திருக்கிறார் என்றால் இதை விட ஒரு புண்ணிய பூமி வேறு எது இருக்கும்? பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொருவரையும் இன்று விசுவாசத்திலே வளர்த்துக் கொண்டிருக்கிறார். புனித அருளானந்தரை பற்றி தொடக்கத்திலே எங்கு பிறந்தார் என்று நாம் கேட்டோம், வாசித்தார்கள் எங்கு பிறந்தார் என்று. இவரை பற்றி பல்வேறு பெயர்கள் சொல்லப்படுகிறார். இவர் இரண்டாவது திருமுழுக்கு யோவான் என்று சொல்கிறார்கள். இவர் ரத்தம் சிந்தியதால் இவர் இந்த ரத்த பூமிக்கு சொந்தக்காரர் என்று சொல்லுகிறார்கள். புனித அருளானந்தர் தன்னுடைய பெயரை எப்படி மாற்றிக்கொண்டார் என்றால் ஜான் டி பிரிட்டோ என்பதுதான் அவருடைய பெயர். டி பிரிட்டோ என்பது அவருடைய குடும்பத்தாருடைய பெயர். ஜான் என்பது அருள், அருளானந்தர் என்று மாற்றிக்கொண்டார். பிரியமானவர்களே, இது நம்முடைய தாய்நாட்டிற்கு வந்த பிற்பாடுதான் அதை மாற்றிக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இவரை பற்றி நிறைய வாசித்தேன், நிறைய கேட்டேன். ஆனா எனக்கு பிடித்த ஒரு சில விஷயங்கள் அதிகமாக இருந்தது. என் உள்ளத்தை தொட்டதை நான் சுருக்கமாக பல்வேறு இடங்களிலே எப்படி அருளானந்தர் இறை வார்த்தையை எடுத்துரைத்து மக்கள் மத்தியிலே அற்புதமான ஒரு பணியை மாற்றினார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். முதலிலே அதற்கு முன்பாக ஒரு சிறிய சாட்சி சொல்லுகிறேன். அந்த பூமியில, அந்த மண்ணில கடந்த ஆண்டு மக்களை அழைத்து, அதாவது தர்மபுரி மக்களை அழைத்துக் கொண்டு திரியாத்திரை பயணத்திற்கு சென்றிருந்தேன். அங்கு சென்றிருக்கின்ற பொழுது ஏறக்குறைய ஒரு 5:30 மணி இருட்டாகிவிட்டது. அந்த மலைக்கு போவதற்கு கேட்டு போட்டிருக்கிறாங்க, போக முடியாது என்று சொல்லிவிட்டாங்க. ஆனா கடவுள் எங்களுக்கு சித்தம் வைத்து அதை யாரோ ஒருத்தர் வந்து திறந்து விடுறாங்க. நாங்கள் மலைக்கு போய் ஏறி நின்று எல்லா மக்களும் மண் அள்ளிவிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒருவர் கீழே இறங்கி வேகமா மண் அள்ளினார். ஏன் இவ்வளவு மண்ணை எடுக்கிறீங்க, என்ன காரணம் என்று கேட்டேன். பிரியமானவர்களே, அந்த தினத்தில் வரைக்கும் அவருடைய ஆழமான விசுவாசம் எனக்கு இல்லை. ஆனா அவர் கற்றுக் கொடுத்தார் எனக்கு இன்னொரு விசுவாசம் என்னன்னா, அவர் சொன்னாரு, ஃபாதர், நான் 5 வருடத்திற்கு முன்பாக இங்க வந்தேன். என்னுடைய கிணறானது தண்ணீரே இல்லாம வற்றி போய் கிடந்தது, விவசாயம் செழிக்காம இருந்தது. இந்த மண்ணை எடுத்துட்டு போய் என் கிணறுல போட்டேன் ஃபாதர். 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்ன வரைக்கும் அந்த மண்ணு கோட்டையிலிருந்து இன்ன வரைக்கும் விவசாயம் செழித்துக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னார். இதை விட ஒரு புதுமை நம்முடைய அற்புத அருளானந்தர் செய்வாரா என்றால் நிச்சயமாக செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் தொடர்ந்து செய்வார். நம்பக்கூடியவர்களுக்கு அந்த மண் என்பது சாட்சியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தனது 13ஆம் வயதிலே தந்தையை 4 வயதில் இறந்து போய் விடுகிறார். அவருடைய தந்தை 4 வயதில் இறந்து போய் விடுகிறார். தன்னுடைய 13ஆம் வயதிலே என்ன ஆகுறதுன்னா அவருக்கு பெரிய நோய்வாய் சந்திக்கிறார். அந்த நோய்வாயிலே மரணத்தினுடைய உச்சத்துக்கு போய் விடுகிறார். அருளானந்தர் தன்னுடைய தாய் என்பவர் அந்த மருத்துவமனையிலே மருத்துவத்தை கேட்ட பொழுது இது எல்லாம் கடவுளுடைய கையில தான் என்று சொன்ன உடனே அந்த தாய் ஆரிடம் ஜெபித்தார் என்றால் சபரியாரிடம் வேண்டினாராம். இவர் 2வது சபரியார் என்று கூட சொல்லுகிறார். சபரியார் வேண்டியது என்ன என்றால், என் மகன் உயிர் பெற்று எழுந்து விட்டார் என்றால் உங்களை போல அங்கேயே உடித்து உங்களுடைய நற்செய்தி பணிக்காக அனுப்புகிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, அந்த தாயுடைய நம்பிக்கைக்கு இணங்க அருளானந்தர் 13 வயதிலே உயிர் பெற்று எழுந்து என்ன செய்கிறார் என்றால் அந்த வாழ்வுக்கு நன்றி உள்ளவராக தொடர்ந்து கிறிஸ்துவுக்காக பயணம் செய்ய வேண்டும் என்று புறப்படுகிறார். பிரியமானவர்களே, அதுதான் பெரிய சாட்சிய வாழ்வு. தன்னுடைய வாழ்க்கையை பயணத்தையே மாற்றிக்கொண்டு ஒரு எதிர்நோக்கை சார்ந்து புனித அருளானந்தர் தன் வாழ்க்கையை எதிர்நோக்க ஒரு சிறந்த ஒரு பயணமாக, சிறந்த ஒரு பயணமாக. அப்படி அவர் கடலிலே 1673 அவர் கடல் பயணம் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார். எங்க நற்செய்தி பரப்புவதற்காக கடலில் வருகின்ற பொழுது கடல் தண்ணி என்ன ஆகிறது என்றால் தொற்று ஏற்பட்டு அந்த கப்பலில் பயணித்த நிறைய மக்களுக்கு தொற்று ஏற்படுகிறது. கடினமான நோயை சந்திக்கிறார்கள். பிரியமானவர்கள், ஏறக்குறைய 30 பேருக்கு அருளானந்தர் அவசர பூசை கொடுக்கிறார். 30 பேரும் பிழைத்துக் கொள்கிறார்கள். பிரியமானவர்களே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இவர்கள் இந்த விசுவாச வாழ்விலே அவர் பயணித்த ஒவ்வொரு பயணத்திலையும் என்ன செய்கிறார் என்றால் கடவுளுடைய வார்த்தை எடுத்து வைக்க போகிறார். 1 கொரிந்தியர் அதிகாரம் 9:16 நாம் பார்க்கிறோம், நற்செய்தி அறிவிக்கவிடவில்லை என்றால் ஐயோ எனக்கு கேடு என்று பவுலடியார் சொல்வது போல நற்செய்தி அறிவிப்பதால் எனக்கு என்ன கைமாறு என்றால் மனநிறைவே எனக்கு கைமாறு. அந்த மனநிறைவை முன்னிட்டு தான் புனித அருளானந்தர் தன் பயணத்தை தொடங்குகிறார். பிரியமானவர்களே, அதுதான் அந்த அருளானந்தரை உந்து சக்தியாக வழிநடத்தியது. அதே போல நாம் பார்க்கிறோம் அருளானந்தர் வாழ்க்கையிலே இன்னும் நிறைய புதுமைகள் நடந்தது. அவர்
போயிருக்கிறார்? எங்கெல்லாம் போயிருக்கிறார்? மதுரை மிஷன், அங்கதான் தலைமை மிஷன், அதாவது தலைமை இதுவாக இருந்து செயலாற்றினா 10 வருஷம் செயலாற்றினா. வேற எங்கெல்லாம் போயிருக்கிறார்? காமநாயக்கம்பட்டி போயிருக்கிறார். வேற எங்க போயிருக்கிறார்? பிரியமானவர்களே, திருச்சி, தஞ்சை, வேலூர், தர்மபுரி, மைசூர், அதே போல மதுரை மிஷன் என்று சொல்லி மதுரை மறைமாவட்டம் முழுவதும் அவர் பயணித்திருக்கிறார். ஆலயத்தை கட்டியிருக்கிறார். அவர் செய்த புதுமைகள் ஏராளம். பிரியமானவர்களே, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்திருக்கிறார். பெரிய எதிர் சக்திகளாக அன்று வாழ்ந்த மன்னர்களும் அரசர்களும் எதிர்த்து நின்றார்கள். ஆனால் அதையெல்லாம் அஞ்சி அவர் ஓடிவிடவில்லை. பிரியமானவர்களே, துணிச்சலோடு பயணித்தார். அவருடைய எதிர்நோக்கு எல்லாம் கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் எதிர்நோக்கு. ஆண்டவர் சொல்வது போல அந்த சீடர்களை அனுப்புகின்ற பொழுது 3 முக்கியமான படிப்பினை கொடுப்பார். முதல் பணி என்ன என்றால், நீங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் எதை ஓட்ட வேண்டும்? பேய்களை ஓட்டவோ, குணப்படுத்தவோ, நற்செய்தி பரவேற்றுமே நீங்கள் சீடர்களாக அனுப்பப்படுகிறதை முழுமையாக அருளானந்தர் நிறைவேற்றுகிறார். பிரியமானவர்களே, இப்படி எல்லாம் பயணித்தவருடைய வாழ்க்கையில நடந்ததுதான் சோகம். என்ன சோகம் நடக்கிறது? யாருடைய கையில மாற்றாரு? தடியத்தேவர் என்பவர் மன்னருடைய உறவினராக இருந்திருக்கிறார். மன்னருடைய உறவினராக இருக்கின்ற பொழுது அவருக்கு என்னென்ன நோய்வாய்ப்பட்டு இருந்திருக்கிறார். அதனால் சென்று அவருக்கு போய் சுகம் கொடுத்திருக்கிறார். என்ன சுகம்னா, ஜெபம் பண்ணி அவருக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். இதை கேட்டு என்ன பண்ணியிருக்கிறார்னா, நானும் கிறிஸ்துவனாக, கத்தோலிக்க கிறிஸ்துவனாக மாற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் தடியத்தேவர். அப்பொழுது சொல்லியிருக்கிறார், அவருக்கு 5 மனைவி இருந்திருக்கிறது. 5 மனைவி எங்க வரும் விவிலியத்துல? 5 மனைவி, 5 கணவர். 5 கணவர் எங்க வரும்? யாருடைய வாழ்க்கையில 5 கணவர் இருக்கிறாங்க? சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கையில 5 கணவர். இவரு தடியத்தேவர் 5 மனைவி வைத்திருந்தார். அப்ப சொன்னாரு, 5 மனைவி வைத்திருக்கிறவர்களுக்கெல்லாம் கிறிஸ்துவத்துல இடம் இல்லை. அதனால அவர் என்ன பண்றார்? முதல் மனைவியை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு 4 மனைவியை விலக்கி விடுகிறார். இந்த 4 மனைவியை என்ன செய்கிறார் என்றால், அரசன் போய் முறையிடுகிறாங்க. அரசன் முறையிட்டோன்னு உடையத்தேவர் என்ன பண்ணுகிறாரு? இதை தூண்டி விடுகிறார். அரசன் தூண்டி விட்டு இவரை கொல்ல திட்டமிடுகிறார். பிரியமானவர்களே, அப்படித்தான் அவருக்கு சாவு வருகிறது. இதன் வழியாக அவர் உண்மைக்கு எதிராக, அதாவது மன வாழ்க்கையிலே எது உண்மை என்று போதித்தார். திருமுழுக்கு யோவான் என்ன செய்தார்? ஏன் இவர் திருமுழுக்கு யோவான் என்று சொல்லப்படுகிறார்? 2வது திருமுழுக்கு யோவான் ஏரோது அரசன் எப்படி வாழ்ந்தார் என்பதை சுட்டி காண்பித்தார். நீ ஏரோது அவருடைய, அதாவது அவருடைய சகோதரன் மனைவியோடு நீ சேர்த்து வாழ்வது முறையில்லை என்று காட்டினார். அதனால அவர் என்ன பண்றாரு? தலை வெட்டப்பட்டு சாகிறார். அதே போலதான் இவருக்கு நடக்கிறது. பிரியமானவர்களே, முற்றிலுமாக இறை வார்த்தையோடு மையப்படுத்தி வாழ்வதுதான் புனித அருளானந்தருடைய வாழ்வு. அதனாலதான் பார்க்கிறோம் என்ன நடக்கிறது? அவரை தலை வெட்டப்பட்டு கழுகு மரத்தில் தொங்க விடுறாங்க. பிரியமானவர்களே, தொங்க விட்ட நாளிலிருந்து 10 நாள் தொடர்ந்து மழை பெய்கிறது. ஏன் நீங்க அந்த மதுரை மட்டும் மண்ணா இருக்கிற ரத்தம், அதாவது ரத்த கலர்ல மண்ணா இருக்குதுன்னா, களிமண் சுத்தி இருக்கிற இடமெல்லாம் அந்த இடம் மட்டும் ரத்த கலர் இருக்குன்னா, 10 நாள் பெய்த மழையில இவருடைய ரத்தம் கரைந்து போன இடமெல்லாம் புண்ணிய பூமியாக மாறியது. பிரியமானவர்களே, பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். அதை சொல்ற அந்த ஒரு பறவை வந்து அவருடைய உடம்புல ஒரே ஒரு பகுதி எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துல போட்டுதான், அந்த இடமும் ரத்தம் மண்ணா மாறியதான். அவர் உடல், உள்ள, ஆன்மா அனைத்தும் இறைவனால் நிரப்பப்பட்டவர். பிரியமானவர்களே, அதனால்தான் இரத்த சாட்சியாக இன்றும் சாட்சிய வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட புனிதரை நாம் பெற்றிருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது அல்லவா? விசுவாச வாழ்வுக்கு சிறந்தது அல்லவா? கடைசியாக 3 இவருடைய வாழ்க்கையிலிருந்து வாழ்க்கை பாடங்கள் என்னவா இருக்கு? இவருடைய வாழ்க்கையிலிருந்து வாழ்க்கை பாடங்கள் நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? 3 பாடங்கள். முதல் பாடம், எதிர்நோக்கு வாழ்விலே நிச்சயமாக துன்பங்கள் வரும். பிரியமானவர்களே, துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனைகள் வரும், குடும்ப சூழ்நிலைகள் வரும். நீங்கள் ஏனென்றால் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட துன்பங்கள் வரத்தான் செய்யும். ஏனென்றால் நம் ஒவ்வொருவரையும் கடவுள் ஒரு நல்ல நிலைமைக்கு நம்மை பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறார். துன்பங்களை கண்டு நாம் ஓடிவிட வேண்டாம். முதல் பாடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, இந்த எதிர்நோக்கு பயணத்தில் எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் பரவாயில்லை, நான் ஏற்று பயணிக்க வேண்டும். மனநிலையோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மன பக்குவத்தை உருவாக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதுதான் முதல் பாடமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 2வது பாடம், இந்த அருளானந்தர் தன்னுடைய சொந்த உறவினர்
கற்றுக்கொள்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். பாதையில் பயணிக்கும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர், இணைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் மற்றும் இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் அருட்பணி வேதராஜ் எம்எஸ்எஃப்எஸ், அருட்பணி ஆனந்த கல்வி எம்எஸ்எஃப்எஸ் இவர்கள் நமது வாழ்வில் சந்திக்கும் அனைத்து தடைகளையும் தாண்டி துணிவுடன் தம் இறைப்பணியை தொடர்ந்து செய்து இறை மக்களை இறைவழியில் நடத்த அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் மனித நேயமிக்க நல்லாட்சி புரிந்து இறைமக்கள் அனைவரையும் சமத்துவத்துடனும் அன்புடனும் வழிநடத்தி அனைவரும் ஒற்றுமையுணர்வுடன் வாழ வழிகாட்டவும் உலகம் முழுவதும் அமைதி நிலவிட உம் அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, என் பங்கில் உள்ள இளைஞர் இளம்பெண்களை ஆசீர்வதியும். இவர்கள் உன் வார்த்தையின் வழியில் பயணிக்க நல்ல ஆற்றலை தந்து வழி நடத்தவும் நல்ல வாய்ப்பு பெறவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சமாதானத்தின் தெய்வமே என் இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் உம் பாதம் தருகின்றோம். குடும்பங்களில் எண்ணங்களும் இயக்கங்களும் நிறைவேறவும் அன்பு, ஒற்றுமை, சமாதான உணர்வுடன் ஒன்றித்து நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவராக வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பணி விடை புரிய வந்தேன் என்று முடிந்த அன்பு இறைவா, உம் பணி செய்யும் எம் பங்கின் அன்பியங்கள் மிகுந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு பணிபுரிய வரம் தரும். மேலும் இந்நாளை சிறப்பிக்கும் புனித அருளப்பர் அன்பிய குடும்பங்களையும் தொழிலாளர் இயக்க உறுப்பினர்களை நிறைவாக ஆசிர்வதித்து உமக்கு சிறந்த சாட்சிய வாழ்வு வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, நீங்களும் நாங்களும் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் இப்பலி எல்லாம் நல்லதையாக இறைவனுக்கு ஏற்றதாக உங்களை சுதியுவேன்.
அன்பு செய்தார், பிறரை குறை கூறவில்லை. அன்பு செய்தார், பிறரை வாழ வைத்தார். அன்பு செய்தார், பிறருக்கு வாழ்வு கொடுத்தார். நாம் எல்லாம் அந்த அன்பை நோக்கிதான் வந்திருக்கின்றோம். நம்முடைய உள்ளத்திலே பல்வேறு கவலைகள், பிறரை குறை கூறுகிறோம். ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவனாக இருக்கக்கூடிய நாம் பலன் உள்ளவர்கள் தான், இல்லை என்று யாரும் கூற முடியாது. நாங்கள் கூட பலமற்றவர்கள் தான். ஆனால் இவரிடமிருந்து பலத்தை பெறுகிறோம். இவரை அன்பு செய்ய ஆரம்பித்து விட்டால் குறைகள் கிடையாது, மன நிறைவு மட்டும்தான் உண்டு. ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? சற்று சிந்திப்பார். பேசலாம், புகழலாம், பதவியை தேடி கொள்ளலாம். ஆனால் தமிழ்நாடு தன்னுடைய சொந்த மக்களை விட்டு ஓடி வந்து இந்த உண்மையான மொழியை, இந்த இயேசுவை அறியும். அதனால் அவருக்கு கிடைத்த செயல் தலை துண்டிக்கும். காரணம் அன்பு. இந்த அன்பு இருந்தால் குறை இருக்காது, நிறைவு மட்டும்தான் இதில் பயணிக்கும். அந்த மனநிலையோடு நாம் அனைவரும் இந்த திருப்பலியில பங்கெடுக்கிறோம். நம்முடைய மனங்கள் ஓடும். இவரை சிந்திக்காமல் எங்குக்கோ ஓடிக்கொண்டிருக்கும். அதை செய்யலாம், இதை பெரிய காரியம் ஒன்றுமே இவர் எதிர்பார்ப்பதில்லை. எளிமை, தாழ்ச்சி, அன்பு. நம்மை இந்த குணநலன்களை கொண்டு வாழ்கின்ற பொழுது நீங்களும் நாங்களும் இந்த அருளானந்தரை பற்றி சிந்தித்தோம் அல்லவா? அவரை போல இவரை அறிவிக்க நாம் முன்வரி அந்த சிந்தனையோடு இந்த வழியில தொடர்ந்து பயணிப்போம். ஒரு சில கேள்விகள் அருமையாக சொன்னார்கள். அவர்கள் எங்களுடைய சபையிலே இவரும் ஒரு எம்எஸ்எஃப்ஐ படித்த நல்ல ஒரு வலையினை ஆற்றக்கூடிய, ஆராதனை செய்யக்கூடிய ஒரு தந்தை சொல்பவர்கள். சின்ன குழந்தைகளுக்கு ஒரு சின்ன கேள்வி, தெரியவங்க சொல்லி கொடுத்து சொல்கிறாங்க. விண்ணகம் நம்முடைய டேஷ் என்ன? தந்தையவர் சொன்னார். இது தந்தையவர் மட்டும் இல்லை, நான் சொல்கிறேன். ஓகே, தாய்நாடு, தாய்மொழி, ப்ளீஸ் தான் தந்தை ஏதராஜனுக்கு தந்தை தந்தையவர்கள் எதிர்நோக்கு அதை பிரான்சிஸ் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த ஜூபிலி ஆண்டை கொண்டாடுவதற்கு பின்புலம் என்று 3 சொல்வதற்கு 3 என்று சொன்னார். ஓகே, அதில் சொல்ல வேண்டியது சொல்லுங்க. இல்லை, நான் கேட்டது பின்புலம். நீங்க சொல்றது அடுத்த கேள்விக்காக வந்து எந்த பின்புலத்திலே இந்த ஜூபிலி ஆண்டுக்காக ஜபிக்க வேண்டும் என்று திருத்தந்தை சொன்னார். சொல்லுங்க. இல்லை அவர் 3 விஷயங்கள் சொல்லிட்டு சிம்பிளானது. பின்புலம் என்ன தெரியுமா? பேக்ரவுண்ட். என்ன பேக்ரவுண்ட்ல இதெல்லாம் நம்ம ஜபிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, ஒன்றும் கேட்கல. ஏன்னா சொல்லலாம். இல்லை, பைபிள் வசனத்தை சொல்லலாம். எஸ், தொற்று, கோவிட் தொற்று ஒரு பின்புலம். இன்னொன்று எஸ், போர் கிடையாது. இப்போ நடக்கிற இடத்துக்கு
அப்படி இருக்குல்ல ஓகே அவங்களுக்கு தந்தை அதிகாரம் தான் சொன்னார் மாற்றி சொல்றார். பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு அதிகாரத்தை புதிய ஏற்பாடு புத்தகத்திலிருந்து ஒரு அதிகாரத்தை சொன்னாரு. யார் வேணாலும் கை தூக்கி பதில் சொல்றாங்க. அவங்க சொல்லுங்க சபையுடைய அதிகாரம் இல்லை நான் சொன்னது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பழைய ஏற்பாட்டில் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் இந்த ரெண்டு கொஞ்சம் வித்தியாசம் தான் இருக்கு. தொடக்கணும் 17 அப்புறம் ரோமியர் 14 ஓகே அது என்ன எதை பற்றி ஆக்சுவலாக 5 கிடையாது 4 இல்லை எஸ் தொடக்கம் வந்து ஆபிரகாம் பற்றிய குறிப்பு அதே போன்றது புதிய ஏற்பாடு. அதை வேற இரண்டாவது என்று 3 இரண்டாவது சொன்னார். ஓகே சொல்லுங்க. இரண்டாவது சவேரியா, இரண்டாவது திருமுழுக்கு யோவான். ஓகே வெரி இரண்டாவது கண்மலை வெரி அந்த அருணானந்தரின் இறப்புக்கு காரணமாக இருந்த ஒரு நபர் ஜாக் சத்தமா சொல்லுங்க. நான் குருமானவனாக உள்ளே நுழைந்து 3 ஆண்டுகள் மூத்தவனாக முடிய அந்த நேரத்திலே அவருடைய குழுப்பட்டமானது இருந்தது. ஆகவே அதற்கான வேலை மாணவர்களை செய்தோம். கிட்டத்தட்ட ஒரு மாதம் எங்களோடு இவர்கள் தங்கியிருந்தார்கள். தந்தை வேதராஜ், செல்வராஜ், அப்புறம் கூட தந்தையர்கள். அப்போது முதல் இப்போது வரை இன்னும் அப்படியே தான் இருக்கிறார். அவ்வளவு ஜோவியலா அவ்வளவு சந்தோஷமா உற்சாகத்தோடு படக்கூடியவங்க. நான் எனக்கு ஏன் பர்சனலாக என்ன அவ்வளவு விருப்பம் அப்படின்னா எனக்கு அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை. என்னுடைய ஆக்டர் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை திட்டார், அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். அப்போ அவர் வந்து தண்ணி கொடுத்து இதெல்லாம் சக்சண்டாக வாடா அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் இருந்தார். பிறகு அவரோடு இணைந்த எப்போதெல்லாம் நான் வீட்டுக்கு வரணும் அப்பொழுதெல்லாம் ஒரு தாவசாரத்தில் கமசாமியாக இருக்கும்போது நான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எப்படியாச்சும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஃபோன் பண்ணி நீ வந்துருப்பா அப்படின்பாரு. நான் சொல்லுவேன் என்ன இப்போ நான் பிஸ்னஸை வீட்டில் இருந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, வீட்டில் நான் செலிப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லுவேன். இல்லை நீ கிளம்பி வாடா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு என்னோட பழக்கூடியவர் நிறைய எனக்கு கற்றுக் கொடுத்த தந்தையவர்கள் அருமையான பணியை அதன் ஒரு வகையிலே செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே தந்தையவர்களுக்கு நன்றி செலுத்துவது நம்முடைய கடமை. தந்தை செல்வராஜ் அவர்களுடைய பரிந்துரையினால் அவருடைய பெயரினால் மற்றும் உங்கள் சார்பாக தந்தையவர்களுக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள தயானந்த் முன்னாடி அமைக்க மிஸ்டர் தயானந்த் அவர்களையும் பரிசு வழங்க ஜெய்சிங் அவர்களையும் அழைக்கின்றோம். குருப்படிப்பெல்லாம் முடிச்சுட்டு சாமியாருக்கு முன்பாக இந்த செவ்வலில் தான் என்னுடைய டயக்னேட் பண்ண திருத்தொடராக பணியாற்றினேன். அந்த நேரத்திலே நாங்கள் ரீஜனாக அருட்சகர்களாக பணியாற்றியவர் தந்தை பிரபு அவர்கள். அவங்க வீடுகள்லாம் அடிக்கடி போயிருக்கோம். அவங்களோட தம்பி மைக்கேல் ராஜா இவர் மெயினாக அந்த பிரபு அவர்கள் நல்ல ஹார்ட் ஒர்க்கிங். நாங்கள் எல்லாம் ஏதாவது பார்த்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசிக்கிட்டே இருந்தோம். இவனை பார்த்தா காண போயிடுவோம். எங்கன்னு பார்த்தா போய் வயலுக்கு போய் அந்த மரத்தெல்லாம் அள்ளி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொட்டாசியத்தையும் யூரியாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேற்று சொன்னார் இல்லையா இந்த இசைசராஜ் என்ன பற்றி சொன்னார் இல்லையா, விவசாயம். எனக்கு முன்னாடியே பயங்கர விவசாயி, எல்லாமே தெரியும் உங்களுக்கு. விவசாயம் ஒரு புறம், அதே மாதிரி நல்லதாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தான் இருந்தார் இல்லையா, அருமையான மறைமுறை ஆற்றக்கூடிய தெளிவாக பேசக்கூடியவர் தந்தை பிரபுவர்கள். எனக்கு நெருங்கிய தம்பி அண்ணா அவர் கூடுவார், தம்பின்னு தான் நான் கூடுவேன். அந்த அளவுக்கு நல்ல ஒரு உறவு அருமையாக பணி செய்து கொண்டிருக்கிறார். மத்தேயிலே எம்எஸ்டபிள்யூ பிடிச்சவர் இன்னும் அதிகமான பணி அவர் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். தந்தை ஆனந்த
அவர்களை பொன்னாடை போர்த்த அழைக்கின்றோம். மற்றும் ஜூலியட் அவர்களை பரிசுமாக அழைக்கிறோம். வேற யாராவது அருணாந்தர்கள் ஆமாம் அருணாந்தர்கள் வேற